மக்களே, குக் வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நான் நேத்து சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு கரெக்டா நடந்திருக்குது. எப்படி திவாகரோட எபிசோட கட் பண்ணி தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிடணும். அதுல ஒரு ஃபுட்டேஜை கூட அவங்க ரிவீல் பண்ற ஒரு ஃபுட்டேஜ் கூட ரிலீஸ் பண்ணல. தெளிவா பிளான் பண்ணி கரெக்டா கட் பண்ணி எபிசோடையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. நேத்து நம்ம ப்ரோமோவை வச்சு கணிச்சது உறுதியாயிருச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்ஸையும் நம்ம கேட்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ திவாகர், நிஷா, மாக்காப்பா, புகழ், கானா வினோத் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த வாரம் தான் அது டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்றது நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சிருந்து. அதுலயும் வந்து இந்த வாரம் என்ன பிளான் வச்சிருந்திருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் ஹீரோ ஹீரோயின் கரண்ட் ஜென்ரேஷன்ல புது படங்கள்ல யாரு ட்ரெண்ட் ஆனாங்களோ அவங்களுடைய கெட்டப் போடுறது தான் இந்த வாரத்துக்கான டாஸ்கா வச்சிருந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்டப்பு. அதுல தான் புஷ்பா ஃபயர் ஃபயர் அப்படின்ற மாதிரி அந்த ஃபயர் கெட்டப் வந்து திவாகருக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க போல. இதுல எந்த அளவுக்கு டீம் தெளிவா வேலை பார்த்திருக்காங்க, திவாகரோட ஃபுட்டேஜை உள்ளே எடுத்துட்டு வரக்கூடாதுன்றத நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. திவாகர் ஃபுட்டேஜ்ல இருக்கிறது எல்லாத்தையும் கட்டு. ஃபர்ஸ்ட் கோமாளி அந்த கோமாளி ரூம்ல நிற்கும் போது செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, இப்போ அங்க கோமாளி வருவாங்க. அதுவே எனக்கு என்னன்னா இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது பக்காவா கட் பண்ணிட்டாங்க. ஜூம் பண்ணி கட் பண்ணிட்டாங்க. இதுல ஒன்னு இந்த ஷூட்டிங்க, ரெண்டாவது இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ரீஷூட்டிங் ஃபுல்லாவே ரீஷூட்டிங் போயிருக்கணும். ஒன்னு இல்ல அதுல வந்து திவாகர் ஏன்னா சென்டரா நின்று இருப்பாரு, அவர் மூலையில நின்று இருப்பாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ அதனால அவருடைய ஃபுட்டேஜஸ் வராமல் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கணும். ஓகே, இது ஒன்று கட் பண்ணிட்டாங்களா. இப்போ ஒவ்வொரு பேரிங் நடந்துட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து நிஷா வந்து கரெக்டாக எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்க? புஷ்பராஜ் அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக் என்ட்ரி கொடுக்குறாரு. டிஜே பிளாக் என்ட்ரி கொடுத்து ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. அடுத்து ஒரு கோமாளியை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, டிஜே பிளாக் மேலே மியூசிக் போட்டு இருந்திருக்கிறாப்புல. ஸோ பிரச்சனை ஆயிடுச்சு, நீ தான் இருக்கிற வந்து இந்த வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு டிஜே பிளாக்கை இறக்கி அவருக்குன்னு ஒரு சண்டை பேண்ட்டை ரெடி பண்ணி தாடி மீட்லாம் வரல ரெடி பண்ணி அவர் அமுச்சு விட்டுருக்காங்க உள்ள மியூசிக்கை போட்டு. இதுல அந்த இடம் ஃபுல்லா கம்ப்ளீட் ரீஷூட்டிங் தான். கம்ப்ளீட் ரீஷூட்டிங் நடந்திருக்குது. நடந்த உடனே தான் இந்த டிஜே பிளாக், ஏன்னா டிஜே பிளாக்கோட என்ட்ரி மட்டும் ரீஷூட் நடந்திருக்கும். மற்ற கோமாளிகள்லாம் நார்மலா அமைச்சிருந்தாலுமே டிஜே பிளாக்கை மட்டும் தனியா அமைச்ச மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அதுல கம்ப்ளீட் ரீஷூட்டிங் நடந்திருக்குது. ஒன்னு அது வரையும் திவாகரோட ஃபுட்டேஜ் காட்டல. இன்னொரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு, திவாகர் மேல நின்று இருந்தாங்க, அந்த ஒரு ஃப்ளோர்ல நின்று இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஃப்ளோர்ல விழுந்துருப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. அது என்னன்னா அது ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்ல தான் அவங்க ஃப்ளோர்ல நின்று இருக்காங்க. அப்பதான் இந்த சண்டைகள்லாம் நடந்திருக்குது. ஸோ இதனால இந்த சண்டையை வச்சுக்கிட்டு இது அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டான்றதால தான் இந்த சண்டைக்கு அதை அப்படியே இது பண்ணிட்டு திரும்ப அந்த அட்வான்டேஜ் ஷாட்டை டாஸ்க்கை வந்து நடத்திருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் அப்பதான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஏன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கப்பல் இங்க கேம் விளையாடுறாங்கன்னா ரிமைனிங் எல்லாருமே வந்து மேலதான் நிக்கிறாங்க. இப்போ ஒரு கப்பல் இங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க 3 பேர்னா மிச்சம் 3 பேர் எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. அப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ நிஷா மேல இவர் தோல் மேல கை போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்படி கையறா அப்படின்னும் போது அங்க கானா வினோத், திவாகர், அப்புறம் பாத்தீங்கன்னா புகழ் இவங்கெல்லாம் அந்த சர்க்கிள்ல தான் இருந்திருக்காங்க, பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ இவர் பண்றதை அவங்க பார்த்துட்டு அப்போ ரியாக்ஷன் நடந்திருக்குது. அப்போ மாக்காப்பா அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாக்காப்பா கீழே தான் இருந்திருக்கணும், மேலே இல்லை. ஸோ அவர் சொல்ற கூற்றின் படி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அப்போ கீழே தான் இருந்திருக்கணும், மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றதும் இந்த இடத்துல கிளியர் கட்டா புரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் எந்த ஃபுட்டேஜும் டெலிகாஸ்ட் பண்ணல, கிளாரிட்டி நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க சொன்ன 2 பேர் சொன்ன தகவலின் அடிப்படையிலும் இந்த ஷோல இப்ப டெலிகாஸ்ட் ஆன இதுல அடிப்படையிலையும் கனெக்ட் பண்ணும்போது இதுதான் சீக்வன்ஸா இருக்கும்ன்றது நமக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எபிசோட்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜோடியா வந்திருந்தாங்க. எல்லா கப்புள்ஸுமே வேற மாதிரி இருந்தது. இதுல லேட்டஸ்ட் ஹீரோ ஹீரோயின் கெட்டப்பு அதுலதான் காம்போ மேட்ச் பண்ண போறோம். என்ன காம்போ மேட்ச் பண்ண போறோம்னா, ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. பீச்சில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ கூட போய் நின்று ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கே ஃபோட்டோஸ் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டருக்கு நீங்கள் பூவை எடுத்துகிட்டு போய் அவர் மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த ஆக்டர் கெட்டப் போட்ட கோமாளி வருவாங்க, நீங்கள் பேர் பண்ணிடணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் அரவிந்த் அண்ட் சங்கீதா வராங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர் எடுக்கிறாங்க. அவருடைய ரோலுக்கு யார் வருதுன்னா
அன்சர் வந்து குறிப்பா அந்த போன் சீன் நல்லா பண்ணாருங்க. அந்த போன்ல இப்படி மேல போட்டு அப்படியே பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் கேமரா க்ளோஸ் ஆங்கிள் பண்றன்ற பேர்ல பண்ணி போனு கீழே விழுந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி. அண்ட் தென் சித்து ஸ்டேயா போயிட்டு அஜித் சார் வேணும்னு செலக்ட் பண்ணாங்க. அதுல விக்கி சிவா வந்தாரு. விக்கி சிவாக்கு அஜித்துக்கும் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. இதைத்தான் ஸ்டேயா அண்ட் சித்துவும் நினைச்சாங்க. பட் அதுல ஆனா கவுண்டர் இருக்கு வேற மாதிரி கவுண்டர் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா ரோஜா மேடம் போட்ட கவுண்டர்லாம் அல்டிமேட்டா இருந்தது, வேற லெவல். அதுக்கப்புறம் ரோஜா மேடம் வந்து அஜித் சார் கூட அந்த ஃபேவரட் மூமெண்ட்டும் அவர் சாப்பாடு சமைக்கிறதும் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து சம்யுக்தா மற்றும் அனிருத்தா போறாங்க. எஸ்டிஆரை செலக்ட் பண்ணாங்க. எஸ்டிஆருக்கு தங்கதுரையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. வந்த உடனே கொஞ்சம் இதுல மாதம்பட்டியும் தங்கதுரையும் ஒரு கவுண்டர் போடுவாங்க. அதை மாதம்பட்டி போறதெல்லாம் இதெல்லாம் ஒரு கவுண்டராப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. ஆனா அந்த இடத்துல ஓகே, பேசினதுல பண்ணதுல தங்கதுரை ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனா மாதம்பட்டி வேஸ்ட், குப்பையில போட்டுருங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்ததாக நிஷா அண்ட் ரியாஸ் வராங்க. அப்பதான் டிஜே பிளாக்கு பரவாயில்லப்பா, டிஜே பிளாக் வந்த என்ட்ரியும் சரி, அவர் கவுண்டர் போட்ட விதமா சரி, சாங்கில மட்டும் நான் கவுண்டர் போடலடா, என் வாய் மூலியமும் வரிசையா கவுண்டர் போடுவேன்ற மாதிரி அருமையா பண்ணாரு. வேற லெவல் கவுண்டர் இருந்து. இதுக்கு நடுவில் ஜோயாக்கும் ரியாஸோட கான்வர்சேஷன் செமையா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. அடுத்து ராஜேஷ் மஞ்சுநாதன் வந்து நியூ கோமாளி, அவங்க பேர் வந்து சோனு அப்படின்ற மாதிரி ஒரு கோமாளி. ஓகே. அடுத்து சாந்தான் மகேந்திர வந்து சூர்யாவை செலக்ட் பண்ணாங்க. புகழ் வந்தாரு. புகழ் இவர் மாதிரிலாம் பண்ணாரு, யாரு லெஜெண்ட் மாதிரிலாம் பண்ணாரு, சூர்யா மாதிரி அந்த அளவுக்கு வரல. அப்புறம் வினோத் அண்ட் பாக்கியா போய் சாய் பல்லவி எடுத்தாங்க. சுனிதா வந்து அதுல குறிப்பா இந்த சீன் பண்றாங்களாம், அமரன்ல ஒரு சீனு, அது மேட் செஃப் கூப்பிட்டு டான்ஸு, இது ஒரு மாதிரி நடந்துச்சு. ஃபைனலி ராஜ் டிரேவிட் த்ரிஷாவை எடுத்து டாலி. இது நடந்து முடிஞ்ச உடனே பேரிங் முடிஞ்ச உடனே அட்வான்டேஜ் டாஸ்க். நான் தான் சொன்னேன் இல்லையா, என்ன பண்ணாங்க அட்வான்டேஜ் டாஸ்க்னா, ஸோ ஒரு கப்பிளில் இந்த டிஷ்ஷஸ் தெரிஞ்ச நபர் வந்து காதில் ஹெட்ஃபோனை மட்டும் ஒரு பக்கம் மூலையில் நிற்க வச்சுருவாங்க. கோமாளி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோனா அந்த மேங்கோவை ஒரு டிராயிங் போர்டில் ட்ரா பண்ணணும். அதை ஒரு நபர், குக்கிங் தெரியாத ஃபேமிலியில் ஒரு நபர் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்ச உடனே அவர் இங்கிருந்து டெமோ பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்சிங் வச்சு இவர் கண்டுபிடிக்கணும், இவர் டெமோ பண்ணணும், இதை வச்சு ஆப்போனன்ட்லாம் அந்த கப்பிளில் கண்டுபிடிக்கணும். இப்படி தான் டாஸ்க்கு. இதுல ஸ்ரேயா சித்து வந்து 2 பாயிண்ட். குறிப்பா வால்நட் ஒருத்தர் டிராயிங் பண்ணாங்க பாருங்க, ஐயோ வால்நட் இப்படியா அறிவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அனிருத்தான் சம்யுக்தா, இதுல குறிப்பா டோனட் அவர் சொல்றதுக்கு பாடுபட்ட விதமா இருக்கட்டும், பாதாம் இவர் வரைஞ்சாரு பாருங்க, அது ஒரு பக்கம் செம காமெடி, அவங்க ஒரு பாயிண்ட். சாந்தா அண்ட் மகேந்திரன் வந்து 2 பாயிண்ட், 1 வந்து டிஸ்குவாலிஃபைடு, வாயில வந்து சொல்லி கொடுத்துறாங்க, டிஸ்குவாலிஃபை ஆச்சு. வினோத் அண்ட் பாக்கியா 3, அதுவும் பக்கா கோஆர்டினேஷன் இருக்கு வினோத் அண்ட் பாக்கியாக்கு. ஸோ நான் தான் சொல்றேனே, வாரம் வாரம் கலக்கிட்டே இருக்காங்க. 4வது ராஜு அண்ட் டிரேவிடு, அவங்களும் 3 விஷயங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த பீனட் பட்டர் மட்டும் கொஞ்சம் ஒஸ்ட் காமெடியா இருந்தது, அது ஒஸ்டா இருந்தது. ஸோ இட் இஸ் நாட் குட். அடுத்து சங்கீதா அரவிந்த் 2 கண்டுபிடிச்சாங்க. அதில் குறிப்பா ஆக்டோபஸ் கண்டுபிடிக்க தெரியலையாமா உனக்கு அப்படின்ற ஒரு வருத்தம். ராஜேஸ்வரி வந்தாங்க, பூண்டு கண்டுபிடிக்க தெரியல, முருங்கைக்காய் கண்டுபிடிக்க தெரியல, ரொம்ப பரிதாபமா இருந்தது இதுல ஒரு மஞ்சுநாதனை பாக்குறது. அதே மஞ்சுநாதனை வந்து கண்டுபிடிக்க சொல்லும்போது டப்புன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ராஜேஸ்வரி இது கூட தெரியலையாமா அப்படின்றத ஒரு ஃபீல் தான். ஃபைனலி ரியாஸ், நிஷா அண்ட் டிஜே பிளாக். அதுல குறிப்பா டிஜே பிளாக் ஒரு பொருளை ஸ்கெட்ச் பண்ண விதம், அதை ரியாஸ் கண்டுபிடிச்ச விதம், அங்கிருந்து இவங்களுக்கு டெமோ பண்ண விதம்ன்ற மாதிரி செமையா பண்ணாருங்க. செம கோஆர்டினேஷன் இருக்குதுல, ஒரு பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷனா ஒர்க் ஆனது இந்த 3 பேரோட காம்பினேஷன் தான். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, அட்வான்டேஜ் டாஸ்க் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நிஷாக்கா, ராஜு அண்ட் டிராவிடுக்கான்னு பார்க்கும்போது ராஜு அண்ட் டிராவிட் கம்மியான டைமிங்ல கண்டுபிடிச்சதால அவங்க இந்த வாரத்தோட அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரா மாறிட்டாங்க அப்படின்றது தான். நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்றத நாளை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.